1 கிலோ மீனுக்கு 1 கிலோ மீனுக்கு சில்லி பவுட்ரு வந்து 50 கிராம் சேர்க்கணுங்க. ஐம்பது கிராம் சில்லி பவுட்ரு சேர்த்திருக்கிறேங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவும் 50 கிராம் சேர்த்துணுங்க. கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா 100 கிராம் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ மீனுங்க. 1 கிலோ மீனுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலரணுங்க. அப்போ தான் மீன் ஒரு மீன் நல்லா ஒட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அந்த 50 கிராம் பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் சில்லி பவுடரும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அப்படியே விரட்டிகிட்டே இருப்பேங்க. ஒரு மீனை நல்லா எடுத்து கையிலேயே ஒட்ட மாதிரி செய்யணுங்க. நல்லா ஒட்ட மாதிரி. அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சமாக கூட போடுவேன் நான் சில்லி பவுட்ருங்க. கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சமாக போடுறேங்க. கொஞ்சமாக போட்டால் கொஞ்சம் கலர் வரும்னு சொல்லி. அது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால நல்லா ருசியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து சில்லி பவுடரு கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா ஒட்டுங்க. அப்படியே எடுத்து நல்லா பூசி அப்படியே விடுவேங்க. அப்படியே தொடச்சி விட்டால் அப்படியே நல்லா ஒட்டிக்கோங்க. நான் தண்ணி கூட கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறையா சேர்க்கக்கூடாது. அப்படியே தொடச்சி விட்டால் பாருங்கள். நல்லா ஒன்றா எடுத்து நல்லா கையிலேயே நல்லா ஒட்டுற மாதிரி செஞ்சு வச்சுடுவேன். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தா நல்லா மசாலா நல்லா ஒட்டிடுங்க. பாருங்கள் நல்லா ஒட்டுதுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க. எண்ணெயில் போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். மீன் வந்து பாறை மீனுங்க, நல்லா ருசியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் முள் இருக்காது அவ்வளோவா, சின்ன முள் தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாங்க இந்த மீனை. என் ஆயில் வந்து 1/2 லிட்ரு ஊற்றணுங்க. அப்போ தான் மீன் வந்து நல்லா வேகுங்க. 1/2 லிட்ரு ஆயில் ஊற்றினா நல்லா வெந்துடும் மீன், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மீனாக கூட போடலாம், 2 மீனாகவும் போடலாங்க. நான் இன்னொரு மீன் சேர்த்து போடுவேன். 2 மீனாக இருக்கட்டும், ஆயில் வந்து நிறைய ஊற்றிருக்கனால நல்லா 2 மீனாக வேகட்டும்னு சொல்லி அப்படி 2 மீனாக போட்டுருவேங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிலில் விடணுங்க. நல்லா வெந்துடும். அதுலேயே சிகப்பாக நல்லா பொன்னிறமாக அப்படியே வெந்துடும். மசாலா ஒரு 5 நிமிஷம் இருக்கணுங்க. அப்போ விட்டுணும். ஆயிலில் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் ஆயிலில் வந்து நல்லா வேகும்போது அப்படியே ஒட்டும். பாருங்கள் நல்லா இப்போ ஒட்டிடுச்சு போட்டுருக்குது. கொஞ்சமாக அப்படியே ஒட்டுது. நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. இது வந்து சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 தான் சேர்த்துருக்கிறேன்,
வேறு எதையுமே சேர்த்தலை. நல்லா திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வேவுதுங்க. அந்த மசாலா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைப்பேங்க. நல்லா வெந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு வேக வைப்பேன். பாருங்கள் எப்படி சிகப்பாக பொன்னிறமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும். மீன் வந்து முள் இருக்கணும், 1 2 முள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தான் வந்து பெரியவங்க தான் பார்த்து சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது எடுத்து தரணும்.